அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பு ஒரு மதம் சார்ந்த தலைப்பு. அது மட்டுமல்ல, இது உலக அரசியல் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. என்னென்னா, யூதர்களுடைய 3ஆம் கோயில். இப்போ இந்த தலைப்பு நிச்சயமாக பலருக்கு பல கருத்துக்களை கொண்டு வரும். சிலர் என்னுடைய கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை கொண்டவங்களாக இருப்பீங்க. பல கேள்விகள் உங்களுக்குள்ளே வரும், பல சந்தேகங்கள் வரும். எதுவாக இருந்தாலும் தகுந்த முறையில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் பதில் தரேன். என்னுடைய இந்த மதம் சார்ந்த பதிவுகள், அறிவியல் தேடல்கள், ருசிகர தகவல்கள் போன்ற காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே செல்வோம். 3ஆம் உலகப் போர் எப்போ, எங்கே, எதனால் வெடிக்கும் அப்படின்னு பலருக்கு கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பதில் யூதர்களுடைய 3ஆம் கோயில் அப்படிங்கிற பதிலில் அடங்கி இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு நாடு தான் இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் வழிபடுற மதம் யூத மதம். எல்லா மதங்களைப் போல யூத மதத்துலேயும் பல மத வழக்க சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த யூத மதத்தை வழிநடத்தி செல்பவர் கொஹென் கதோல் அப்படிங்கிற பிரதான ஆசாரி, பூசாரி. யூதர்கள் தங்கள் கடவுளை வழிபடுறதுக்கு முதல்ல ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டினவர் ஷ்லோமோ அப்படிங்கிற ஒரு மன்னர். இவர் கிறிஸ்துவுக்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவர். பிரம்மாண்டமான இந்த கோயிலை யூதர்கள் பெய்த் ஹமிக்தாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1ஆம் கோயில் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் டெம்பிள் அப்படின்னு. பிறகு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் கழித்து இப்போது இருக்கிற ஈராக் நாட்டிலிருந்து படையெடுத்துட்டு வந்தவர் தான் நெபுகத்நேசர் அப்படிங்கிற ஒரு மன்னர். இவர் இஸ்ரேல் நாட்டை படையெடுத்துட்டு வந்து அந்த கோயிலை இடித்து யூதர்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் கிமு 500களில் சில புலம்பெயர்ந்த யூதர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பி வராங்க. பாலடைஞ்சு போன அந்த இஸ்ரேல் பூமியில் திரும்பவும் யூதர்கள் 2ஆம் கோயிலை கட்டுறாங்க. இதில் முக்கியமாக 2 பேர், எஸ்ரா, நெஹமையா அப்படிங்கிற இவங்க 2 பேர் முக்கிய பங்கு வகித்து அந்த கோயிலை 1ஆம் கோயில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கட்டுறாங்க. இப்போ இந்த 2ஆம் கோயில் இருக்கும் பொழுது தான் யெஷுவா அப்படிங்கிற இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் பூமியில் பிறக்கிறாரு. அவர் இறந்த பிறகு 70 ஆண்டுகளில் அந்த 2ஆம் கோயிலும் ரோமர்களால் இடிக்கப்படுகிறது. இப்போ இன்று வர யூதர்களுக்கு எருசலேம் பட்டணத்தில் கோயில் இல்லை. இந்த யூத மத கோயிலுடைய அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று உலாம், இது வெளிப்பகுதி. இங்கே தான் மக்கள் எல்லாம் கூடி நின்று வழிபாடு செய்வாங்க. 2வது பகுதி ஹெக்கல். இந்த இடத்துல பூசாரிகள் எல்லாமே சேர்ந்து அவங்க வழிபாடு செய்வாங்க. 3வது இடம் ரொம்ப முக்கியமான இடம், அது காதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் கர்ப்பகிரம் தான் இந்த காதேஷ் அப்படிங்கிற இடம். இதுக்கு அந்த கோஹென் கதோல், அந்த பிரதான பூசாரி, அவருக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு உள்ளே போகிறக்கு. காதேஷ் அப்படிங்கிற அந்த கோயில் கர்ப்பகிரத்துக்குள்ளே ஆரன் ஹப்ரித் அப்படிங்கிற ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் தான் இறைவனுடைய சந்நிதி இருக்கிறதா யூதர்கள் நம்புகிறாங்க. 2.5 3 அடி உயரமும் அகலமான இந்த பெட்டி யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பெட்டி. ஏன்னா இந்த பெட்டிக்குள்ளே இறைவன் மோசேக்கு முதலாக கொடுத்த அந்த 10 கட்டளைகள் கல்லில் பதிஞ்சது அது இருக்குது. அதுபோக முதல் தலைமை பூசாரியாக இருந்த மோசேவுடைய சகோதரனான ஹாரன், அவருடைய செங்கோல் உள்ளே இருக்குது. அப்புறம் யூதர்களை இறைவன் எகிப்திலிருந்து இஸ்ரேல் வழிநடத்தி செல்லும் பொழுது மன்னா அப்படிங்கிற ஒரு உணவை கொடுத்தாரு வானத்திலிருந்து. அந்த ஒரு கைப்படி மன்னா அதுக்குள்ளே இருக்குது. இந்த பெட்டி அக்கேஷியா அப்படிங்கிற கருங்காலி வகை மரத்தை சார்ந்த பலகையால் செய்யப்பட்டிருக்கு. அது மேலே தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. இந்த கோயிலுடைய வெளி இடத்துல ஒரு மிஸ்பா அப்படிங்கிற காவு கூட இருக்கும். அங்கே தான் விலங்குகளை காவு கொடுப்பாங்க, பலி செலுத்துவாங்க. எந்தெந்த விலங்குகளை காவு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்கும் சட்டங்கள் இருக்குது. பொதுவாக காவு கொடுக்குறத குர்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. காளமாடு, பசுமாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, புறா. இது போக வசதி இல்லாதவங்க கோதுமை மாவை காணிக்கையாக கொடுக்கலாம். இப்போ குர்பான்லேயும் பல வகையான குர்பான் இருக்குது. இப்போ ஒருத்தர்
அந்த கடவுளுடைய கோட்பாடை மீறிட்டாரு, பாவம் செஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த பாவத்தை நிவாரணம் செய்கிறதுக்கு பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு காவு கொடுப்பாங்க. அதே போல் ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி குணமடைஞ்சது அப்படின்னா அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நன்றி காணிக்கை பலி செலுத்துவாங்க. அதே போல் ஒரு வேண்டுதல் செஞ்சு அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பலி செலுத்துவாங்க. குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நன்றி பலி செலுத்துவாங்க. அதே போல் யூத பண்டிகையான பெஷாக் அப்போவும் அவங்க பலி செலுத்தணும். இப்போ இந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற யூதர்கள் அனைவருமே அந்த தோராவுடைய கட்டளையை மீறிட்டாங்க, இல்லை மன்னர் மீறிட்டார் அப்படின்னா ஒரு பசுமாட்டை, சிகப்பு பசுமாட்டை கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. இந்த குர்பான் கொடுக்கப்பட்ட விலங்கை வந்து வெட்டி ரத்தத்தையெல்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த விலங்கில் இருக்கிற கொழுப்பையும் அந்த கால் நரம்பு மட்டும் தனியாக எடுத்து அதை தூக்கி போட்டுருவாங்க. அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற உள்பாகங்களையும் வந்து அந்த யூதர் அல்லாதவர் யாராவது சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. யூதர்கள் மட்டும் அந்த மிச்சம் இருக்கிற கறியை மாம்சத்தை எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க, சுட்டு சாப்பிடுவாங்க. இப்படி பலி செலுத்துறது, இறை வழிபாடு செலுத்துறது அப்படின்னு சொல்லி யூதர்களுடைய வாழ்வியலில் இந்த யூத கோயில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருந்தது. இந்த தலைமை பூசாரி அவருக்கும் பல சட்டத்திட்டங்கள் இருக்குது. அவர் என்ன உடை போட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் விதிமுறைகள் எல்லாம் இருக்குது. இவங்க அந்த யூதர்களில் லேவி அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க பேர் எல்லாமே கோஹன் அப்படின்னு வரும். லேவி ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாமே யூதர்களோட தான். இந்த கோயிலுடைய வழிபாட்டு முறைகள், அதனுடைய அளவு போன்ற பல சட்டத்திட்டங்கள் வந்து தோரால கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஆழமாக தால்முதில் அதுக்கான ஆன்மீக அர்த்தம் என்ன அப்படின்னு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கு. தால்முதுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, தோராவுடைய ஒரு கோணார் உரை அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூதர்கள் தங்களுடைய மூன்றாம் கோயிலை கட்டுவதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த கோயில் பழைய கோயில்கள் இருந்த இடம் வந்து இப்போ இஸ்லாமிய பாலஸ்தீன அரபியர்கள் கையில் இருக்குது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை மெக்கா மெதினாக்கு அடுத்தபடியாக புனிதமான இடம் எருசலேம், அல் குதூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து தான் முகமது நபிகள் பராக் அப்படிங்கிற ஒரு பறக்கும் குதிரை மூலமாக விண்ணுலக பயணம் செஞ்சார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இஸ்லாமியர்கள்கிட்ட இருக்குது. இப்போ எருசலேம் பட்டணத்தை கைப்பற்றின முதல் காலிஃபாக்கள் அந்த இடத்துல அல் அக்ஸா அப்படிங்கிற ஒரு மசூதியும் ஹரம் அல் ஷரீஃப் அப்படிங்கிற ஒரு நினைவு கட்டடத்தையும் எழுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழித்து யூதர்கள் திரும்பவும் தங்களுடைய பூர்வீக பூமியான இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து தனிநாடு இஸ்ரேல் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இந்த யூத கோயில் இருந்த இடம், அப்புறம் அல் அக்ஸா அப்படிங்கிற மசூதி, அப்புறம் டோம் ஆஃப் த ராக், ஹரம் அல் ஷரீஃப் அப்படிங்கிற அந்த நபிகள் விண்ணுலக பயணம் சென்ற பாறை, இது எல்லாம் இருக்கிற இடம் பேர் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பிள் மவுண்ட் இப்போ ஜோர்டன் அரசாங்கம் கையில் இருக்குது. இதை பாதுகாக்கிறது பாலஸ்தீனிய அரபு சிப்பாய்கள், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது ஜோர்டன் அரசு. அப்போது அதிகாரப்பூர்வமாக இந்த டெம்பிள் மவுண்ட் பகுதிக்கு பொறுப்பு ஜோர்டன் அரசாங்கம் தான். இஸ்ரேல் நாட்டு தலைநகரமான எருசலேம் பட்டணத்தில் யூதர்கள் ஆலயம் இருந்த இடத்துல இன்றைக்கி அந்த ஸ்லோமோ மன்னர் கட்டின ஆலயத்தினுடைய வெளிச்சுவர் இன்னமும் இருக்குது. உலகம் முழுக்கவும் இருக்கிற யூதர்கள் அந்த ஸ்லோமோ கட்டின அந்த ஆலயத்தினுடைய வெளிச்சுவர்கிட்ட வந்து தினத்தைக்கும் அழுது தங்களுடைய பிரார்த்தனையை செய்கிறாங்க. யூதர்கள் கஷ்டப்பட்டு தங்களோட இஸ்ரேல் நாட்டை திரும்ப பெற்றுக்கிட்டாலும் யூத கோயிலை எழுப்புறதுக்கு தயங்குறாங்க. காரணம் என்னென்னா, பெரும்பான்மையான யூத ரபைகளுடைய நம்பிக்கை இந்த யூத கோயிலை கட்டுறதுக்கு இறைவனுடைய கடைசி தூதரான மஷியா தான் வருவார் அப்படின்னு காத்திருக்காங்க. யூதர்களுக்குன்னு அந்த தலைமை கோயில் இல்லாததால் யூத மதத்தில் குர்பான் கொடுக்க தடை விதிச்சிருக்கு. இருந்தாலும் யூத மதத்தில் ஒரு சில பிரிவு யூதர்கள் திரும்பவும் குர்பான் பழக்கத்தை கொண்டு வராங்க. எப்படியாவது அந்த இஸ்லாமிய மசூதிகளை இடிச்சிட்டு திரும்பவும் நம்ம யூத கோயிலை கட்டிடலாம், அப்போ இந்த குர்பான் பழக்கம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சில யூதர்கள் இந்த குர்பான் பழக்கத்தை கொண்டு வராங்க.
யூதர்களுக்கு டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற அந்த ஆலயம் இருந்த இடத்துக்குள்ளே போகிறக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அங்கே வழிபாடு செய்ய அனுமதி இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, யூத மதம் வந்து இஸ்லாமிய மதத்தை நிராகரிக்குது. அங்கே இஸ்லாமிய மசூதி இருக்கிறதால அங்கே போய் யூதர்கள் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அது யூத இறைவனுக்கு இணை வைப்பதுக்கு சமமாகும். அப்படிங்கிறதால எந்த யூதருக்கும் டெம்பிள் மவுண்ட்டுக்குள்ளே போய் இப்போ யூத வழக்கப்படி தொழ அனுமதி கிடையாது. யூதர்களில் சில பிரிவு யூதர்கள் திரும்பவும் அந்த பூசாரி பழக்கத்தையெல்லாம் கொண்டு வராங்க, குர்பான் பழக்கத்தையெல்லாம் கொண்டு வராங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழங்கால பண்டைய பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து அப்படியே டெம்பிள் மவுண்ட்டுக்குள்ளே புகுத்தி அந்த மசூதிகளை இடித்து மஷியா வர்றதுக்கான வருகையை துரிதப்படுத்துவோம் அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த நம்பிக்கையுள்ள யூதர்கள் மிக குறைவாக இருக்கிறதால இன்னும் இஸ்ரேலில் யூத கோயிலா மசூதியா அப்படிங்கிற கலவரம் வெடிக்கலை. பெரும்பான்மையான யூத ரபைகளோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஆரன் ஹப்ரித் அப்படிங்கிற இந்த பெட்டி கிடைச்சா தான் 3ஆம் கோயிலை கட்ட முடியும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஆரன் ஹப்ரித்தை கிட்டத்தட்ட 2000 வருஷமாக எந்த யூதர்களுமே பார்க்கல. ஏன் இயேசு கிறிஸ்து இஸ்ரேலில் வாழ்ந்தபோது கூட அவர் கூட இந்த ஆரன் ஹப்ரித்தை பார்க்கல. அப்போ இந்த பெட்டி இப்போ எங்கே தான் இருக்குது அப்படிங்கிற கேள்வி அடுத்த கேள்வியாக வருது. யூத ரபைகளுடைய அடுத்த நம்பிக்கை இந்த மஷியா அப்படிங்கிற அந்த கடைசி இறை தூதர் தான் இந்த ஆரன் ஹப்ரித்தை கண்டுபிடிச்சி யூத கோயிலை கட்டுவார் அப்படிங்கிறது தான் அவங்களோட நம்பிக்கை. அப்போ இந்த ஆரன் ஹப்ரித் எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு பெரும்பான்மையான யூத ரபைகள் சொல்கிறது, இப்போது ஹரம் அல் ஷரீஃப் அப்படிங்கிற அந்த இஸ்லாமிய கட்டடத்துக்கு கீழே ஆழத்தில் ஆரன் ஹப்ரித் பதுங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மஷியா தான் வந்து அந்த ஆரன் ஹப்ரித்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்து பிறகு கோயிலை கட்டுவார், யூத கோயிலை கட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் அரசாங்கத்துடைய அகழ்வாராய்ச்சி பிரிவு இன்னும் டெம்பிள் மவுண்ட் பகுதியை நோண்டலை. யூதர்களில் சில பேர் எப்படியாவது மஷியா வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஆரன் ஹப்ரித்தை டெம்பிள் மவுண்ட்லேருந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்கன்னா கண்டிப்பாக இது 3ஆம் உலகப் போருடைய தொடக்கமாக அமையும். ஆனால் இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்றைக்கு வரைக்கும் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் எந்த காலத்திலும் டெம்பிள் மவுண்ட் பகுதியை சேதப்படுத்தாது அப்படிங்கிறது தான். Jews, Muslims and Christians, Israel reaffirms its commitment to upholding unchanged the status quo on the Temple Mount in word and in practice. As we have said many times, Israel has no intention to divide the Temple Mount, and we completely reject any attempt to suggest otherwise. We respect the importance of the special role of the Hashemite Kingdom of Jordan, as reflected in the 1994 peace treaty between Jordan and Israel, and the historical role of King Abdullah II. Israel will continue to enforce its long-standing policy. Muslims pray on the Temple Mount, non-Muslims visit the Temple Mount. Israel believes that those who visit or worship on the Temple Mount must be allowed to do so in peace, free from violence, from threats, from intimidation, and from provocations. We will continue to ensure access to the Temple Mount for peaceful worshippers and visitors while maintaining public order and security. We welcome increased coordination between the Israeli authorities and the Jordanian Waqf, including to ensure that visitors and worshippers demonstrate restraint and respect for the sanctity of the area, and all this in accordance with the respective responsibilities of the Israeli authorities and the Jordanian Waqf. We support the call for the immediate restoration of calm and for all the appropriate steps to be taken to ensure that violence ceases, that provocative actions are avoided, and that the situation returns to normalcy in a way that promotes the prospects for peace. We look forward to working cooperatively to lower tensions, stop incitement, and discourage violence. அதேபோல் இந்த ஃப்ரீமேசன்ட்ரி குழுக்களுக்கும் இந்த யூத கோயிலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஸ்லோமோ மன்னர் கட்டின அந்த முதலாம் யூத கோயில் வந்து மனிதர்களுடைய கட்டடக்கலைக்கே சிறந்த ஒரு பண்பாட்டாக விளங்குகிறது அப்படிங்கிறது ஃப்ரீமேசன்ட்ரிகளுடைய கருத்து. அந்த முதலாம் யூத கோயிலை வடிவமைச்ச ஹிராம் அபீஃப் அப்படிங்கிற அந்த சீஃப் ஆர்கிடெக்ட் அவரை எதிரிகள் இந்த ரகசியத்தை வெளியில் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டும் அவர் சொல்லிக் கொடுக்காததால் அவரை கொலை செஞ்சுருவாங்க. இப்போது தொழிலையும் நம்மளும்
நமக்கு எவ்வளோதான் துன்பங்கள் ஏற்பட்டாலும் நம்மளுடைய தொழில் ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது, நம்ம குழுக்களுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃப்ரீமேசன்ரிகளுக்கு ஒரு முக்கிய கோட்பாடாக அமையுது. இதன் அடிப்படையில் தான் ஃப்ரீமேசன்ரிகளுக்கும் 3ஆம் யூத கோயிலை கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு பலர் பொருளையை கலப்புறாங்க. ஆனால் ஃப்ரீமேசன்ரிகளை பொறுத்தவரை அவங்களுக்கு 1ஆம் யூத கோயில் தான் முக்கியமே ஒழிய 2ஆம் யூத கோயிலோ 3ஆம் யூத கோயில் பற்றியும் அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஏன்னா முதல் யூத கோயில் மட்டும்தான் மிக சிரத்தையோட மனிதர்கள் கட்டிய சிறந்த கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இஸ்ரேலை ஆட்சி செய்கிறது லிக்குத் அப்படிங்கிற வலதுசாரி கட்சி தான். இவங்க வலதுசாரியாக இருந்தாலும் ரொம்ப தீவிரமான யூத தீவிரவாதிகள் இந்த கட்சியில் இல்லை. ஆனால் நாளைக்கு ஒரு வேளை இந்த கட்சிக்குள்ளே மிக தீவிரமான யூத கருத்துள்ளவர்கள் உள்ளே புகுந்து அந்த இஸ்லாமிய கட்டடங்களை உடைச்சி அங்கே நம்ம 3ஆம் யூத கோயிலை கட்டுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கருத்தை வலியுறுத்தி முன்னெடுத்து சென்றாங்க அப்படின்னா நிச்சயமாக இது உலகத்தையே உழுக்கும் ஒரு சம்பவமாக மாறும். 3ஆம் உலகப்போர் நிச்சயமாக வெடிக்கும். ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி தீவிரமான யூத மத கருத்துக்கள் யூதர்கள் மத்தியில் பரவாமல் அதே நல்ல யூத மத கருத்துக்கள் உள்ள கருத்துக்கள் பரப்புகிற மக்களாக அவங்க மாறணும் அப்படிங்கிறதா எல்லாத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா தால்முதில் ஒரு உயிரை கொலை செய்பவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களை கொலை செய்வதற்கு ஒப்பானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற வாசகம் வருது. அது மட்டும் இல்லை, யூதர்களுடைய 10 கட்டளைகளில் முக்கியமான கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது. இப்போது இந்த மாதிரியான நல்ல கருத்துக்களை போதிக்கிற யூத மார்க்கம் அங்கே பரவ வேண்டும் அப்படிங்கிறதே நம்முடைய கருத்தாக இருக்கட்டும். இந்த காணொளி பற்றி கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் பண்பான முறையில் தெரிவிங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் பதில் தருவேன். அடுத்த வாரம் வேறு ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். வசந்தன்.